வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அரைச்சா? என்ன இது இவ்ளோ கசப்பா இருக்கு? இத குடிக்கணும்னு யாருக்கு தலை எழுத்தோ? என்னடா இது? இவ்ளோ பொருளும் மஞ்சளா இருந்ததா நமக்கு ஞாபகமே இல்லையே. உண்மையாவே நமக்கு மஞ்ச காமால தானா? என்னையும் என் அக்காவையும் திட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்துறியா? இன்னைக்கு இருக்கடி உனக்கு. ஸ்ருதி, இந்தா உன் மஞ்ச காமாலைக்கு மருந்து. எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இத சாப்பிடாம மஞ்ச காமல முத்திருச்சுன்னா உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என்ன சொல்ற? இந்தா குடிச்சு பாரு. ஒரு நிமிஷம். கசப்பா இருக்கு. கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். இதுல முதல்ல என்னெல்லாம் போட்டிருக்க? ஐயோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா மஞ்ச காமாலைக்கு இதை விட சிறந்த மருந்து கிடையாது. இந்த குடி குடி ஸ்ருதி. ஐயோ, தயவு செஞ்சு வேண்டாம். ஸ்ருதி, நான் சொல்றத கேளு. ஐயோ, ஜூஸ் மட்டும் குடிக்கலையா அப்புறம் வேண்டாம். உன் உயிருக்கு தான் ஆபத்து. குடி. சொல்றத கேளு. வேண்டாம். ஸ்ருதி, கொஞ்சம் குடி. ஸ்ருதி, சத்யா சொன்ன கேளு. நில்லு சொல்றல. ஐயோ, தயவு செஞ்சு வேண்டாம். இருன்னு சொல்றல. சொல்றத கேளு. வேண்டாம். சித்தப்பா புடிங்க. ஸ்ருதி, இங்க வா. சொல்றல. பா சொன்ன கேளு. மஞ்ச காமால இருக்க மருந்து குடிக்க மாட்டீங்க. என்ன பண்றீங்க? ஸ்ருதி, வா. மஞ்ச காமல உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. மல்லி குடி. ஐயோ, குடி. குடி ஸ்ருதி. குடு குடு குடு. மசரி சீக்கிரமா நீ குடிச்சிருடி. ஸ்ருதி, மருந்து தானேடா, குடி. அப்பதானே சரியாகும். குடி ஸ்ருதி. சீக்கிரம் மருந்து குடிச்சிருடி. அப்பதான் மஞ்ச கமல சரியாகும். கொஞ்சம் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. குடி ஸ்ருதி. அவ்வளவுதான். குடிச்சிடு அவ்வளவுதான். ஐயோ, பாத்து ஸ்ருதி, குடிங்கறல்ல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. குடு குடு. ஸ்ருதி. ஐயோ, குடிச்சிட்டியா? பாத்து. நீலாம் ஒரு அப்பாவா? நான் உனக்கு அப்பா இல்ல, தேவிக்கு தான் அப்பா. ஐயோ, இவர் வேற. தேவின்னு வாயெல்லாம் கசப்பா இருக்கு. ஐயோ, பாத்துடி ஸ்ருதி. ஸ்ருதி நில்லுடி. எதுக்கு மஞ்ச காமாலைக்கு மருந்து சாப்பிட இவ்ளோ பயப்படுறா? ஐயோ கடவுளே. அக்கா, உன்னை காலையில அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்தினால அதுக்குதான் வச்ச ஆப்பு.
ஏம்மா அழுதுகிட்டே இருக்க? காஃபி வேணுமா? உங்க மடிதாம்மா வேணும். என்னன்னு எதுவும் கேட்க மாட்டீங்களாமா? கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? அதான் எனக்கே புரியுதே. இங்க பாரு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு, எல்லாம் சரியாயிடும். ம்? இதுக்கு தாம்மா இங்க வர்றது. இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் தான். அக்கா, சத்யா, எப்பமா வந்த? பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, ரீசார்ஜ் பண்ண வந்து. ஏம்மா என்னாச்சு? ஏன் சத்யா இப்படி அழுதுகிட்டு இருக்க? மனசே சரியில்லைப்பா. வர வர தேவி அக்காவோட நடவடிக்கை ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. செல்வநாயகி சொன்னாங்கன்னு அம்மாவை கோவிலுக்கு வரவழைச்சிருக்கா. கடவுள் புண்ணியத்துல அவங்க 2 பேரும் சந்திக்கல. தேவியே இப்படி எல்லாம் நடந்துக்கிறா, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. வர வர அக்கா என் கையை விட்டு நழுவி போயிட்டே இருக்காமா. என்கிட்ட பேசுற மாதிரியே நேத்து அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் எனக்கு யாருமே தேவையில்லைன்னு எடுத்தறிஞ்சு பேசிருக்கா. நேத்து ஹால்ல எல்லாருமே இருந்தோம். அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு கையோட வந்து, நீங்க தான் இனிமே எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு செல்வநாயகி கிட்ட சொல்றா. தேவி இப்படி முழுசா நம்பினா செல்வநாயகிக்கு கசக்கவா செய்யும். சரின்னு சொல்லி தேவியை இன்னும் ஏத்தி விடுறாங்க. எனக்கு அக்காவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலப்பா. எங்களெல்லாம் மொத்தமாவே வெறுத்துட்டா. நீ மனச தளர்ந்துடாத. எப்படி செல்வனாகி சளைக்காம நூக்கன் கானரா யோசிச்சு பிளான் பண்ணி தேவிய பிரெயின் வாஷ் பண்றாளோ, அதே போலதான் நீயும் செல்வனாகிய நம்பாதன்னு தேவிய எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் போக போக தேவி செல்வனாகியோட சுயரூபத்தை புரிஞ்சுப்பா. அக்கா இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. சத்யா இப்படி மனசு உடைஞ்சு பேசுறவளே கிடையாது. ஆனா சொந்த அக்காவே இவளை புரிஞ்சுக்காத போது இவளும் எவ்வளவுதான் போராடுவா. பாவங்க. அந்த செல்வநாயகியோட கொட்டத்தை அடக்க ஏதாவது பண்ணணும்க்கா.